ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த் கேர் மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தொண்டை சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும் காஃப் ரிலீஃப் பவுடரை நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மருந்தோட மருத்துவ பயனும் செய்முறையும் மற்றும் பயன்படுத்தும் முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மருந்தை எந்தெந்த நோயை குணப்படுத்தும்னு பார்க்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன், வறட்டு இருமல், தொடர்ச்சியான இருமல், தொண்டை கமறல், தொண்டை புண் போன்ற தொண்டை சம்பந்தமான எல்லா நோயும் இது குணப்படுத்தும். இந்த மருந்தை எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் தொண்டை சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம். அதனால் இந்த மருந்தை மற்றவங்களும் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காஃப் ரிலீஃப் பவுட்ரு செய்கிறதுக்கான மருத்துவ பொருட்களும் அதோடைய அளவும் வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுருக்கேன், அது சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு 20 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன், அது போட போகிறேன். அடுத்தது 20 கிராம் அளவுக்கு அரிசி திப்பிலி எடுத்திருக்கேன், இதையும் இதில் சேர்க்க போகிறேன். இப்போது வெள்ளை மிளகு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது ஏலக்காய் அரிசி, இப்போ இந்த ஏலக்காய் உள்ளே இருக்கிற இந்த சீடு இருக்குல்ல, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏல அரிசி ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், இதுவும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கும் அரிசி திப்பிலியும் 20 கிராம் எடுத்திருக்கேன். வெள்ளை மிளகும் ஏல அரிசியும் 10 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வரலையும் இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நல்லா ஆறுற வரைக்கும் வச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக ஆக்கி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போது நல்லா ஆறுனதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போது நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போது மருந்து பொருள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பவுடராக இருக்கணும், கொரகொரப்பு இல்லாமல் இப்படி இருக்கணும். இது அடிக்கடி ஹீட் ஆகிட்டு ஒட்டிக்கும் மிக்ஸி ஜார்லலாம். அதை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். அப்போ தான் அது பவுடராக இருக்கும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போது இந்த மருந்தை எப்படி சாப்பிட்ணும் உட்கொள்ளணுங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இந்த அளவுக்கு பவுடர் எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவு தேன் எடுத்துக்கணும். தேன் எடுத்து குழச்சிக்கிட்டு இப்போது இது பெரியவங்களுக்கு கொடுக்கக்குள்ள இந்தமாரி கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலே போதும். அப்போ தான்
த்ரோட்டில் வந்து அந்த காரத்தன்மை இருந்து நல்லா வந்து குணப்படுத்தும். இதுவே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் தேன் வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு கொடுங்க. பெரியவங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மருந்தை வந்து சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா விரலால் எடுத்துட்டு நாக்கோட நடுப்பகுதியில் நல்லா தடவி விட்டுட்டு எச்சோடு சேர்த்து முழுங்கக்குள்ள நல்லா இந்த மருந்து பார்த்திங்கன்னா தொண்டை ஃபுல்லாக நல்லா பரவிட்டு அந்த தொண்டை சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாத்தையும் நல்லா குணப்படுத்தும். இந்த மருந்தை வந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் வேறு எந்த பொருட்களும் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த மருந்து வந்து நம்ம தொண்டையில் ஃபுல்லாக நல்லா பரவிட்டு நம்ம நோயை வந்து குணப்படுத்த நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். இதை வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதுக்கு அளவு ரொம்ப முக்கியம். கரெக்டாக நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் இந்த மருந்து வந்து அதுக்கான பலனை தரும். ஸோ கண்டிப்பாக கரெக்டான அளவில் செஞ்சு பாருங்கள். இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.